ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நம்ம வீடியோஸை பார்த்துட்டு அவங்க வீட்டில் மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஸ்டாண்டு செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அவங்க அதுக்கு ஏற்கனவே தேவையான பாட்டு அதெல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. இதுக்கு அளவான ஸ்டாண்டு, அப்புறம் ஒரு சில ஐடியாஸும் கேட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச ஐடியாஸும் சொன்னோம். அப்புறம் சீட்ஸும் கேட்டிருந்தாங்க, அதுவும் ஷேர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அவங்க டோட்டலாக ஒரு 4 ஸ்டாண்டு கேட்டிருந்தாங்க. அது ஒன்றொன்னா நம்ம பார்க்கலாம். இது முதல் ஸ்டாண்டு 2 அடுக்குல கேட்டிருந்தாங்க. 2 அடுக்கு ஸ்டாண்டு. அதுல கீழ் லேயர் கொஞ்சம் பெருசா வேணும், ஏன்னா பெரிய பாட் வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம கீழ் லேயரை 20 இன்ச்சஸ்ல அகலத்துல பண்ணிட்டோம். மேல் லேயர் 10 இன்ச்சஸ் பாட் வைக்கிற மாதிரி பண்ணியிருந்தோம். இதுல ஸ்பெஷலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பந்தல். இதுல கொடி காய்கறிகள் வைக்கணும், அதனால மேல ஒரு பந்தல் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் இந்த பந்தல் ஸ்டாண்ட் இது வரைக்கும் பண்ணதில்லை. நான் எங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போட்டு தரேன்னு சொன்னேன். ஆனா நீங்க எனக்கு கொடுக்குற ஸ்டாண்ட்லயே ட்ரையல் பாருங்க சார், பரவாயில்ல நல்லா வரும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி நம்மளும் பண்ணியிருந்தோம். அவுட்புட் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. நீங்களே பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ஸ்டாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு செஞ்சு தர ரெடியா இருக்கும். கஸ்டமைஸ் ஸ்டாண்ட்ஸ்னாலும் நம்ம பண்ணி தர்றோம். உங்களுக்கு தேவை என்னவோ அதை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி தருவோம். 2வது ஸ்டாண்ட் பாத்தீங்க அப்படின்னா, அது டிராகன் ஃப்ரூட்டுக்காக ஒரு ஸ்டாண்டு கேட்டிருந்தாங்க. அது நம்ம இந்த மாதிரி 20x20 போட்டு, அவங்க ஏற்கனவே ஒரு பாட் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டுக்கு அளவா கரெக்டா நம்ம பண்ணியிருந்தோம். இதுல நீட்டா டிராகன் ஃப்ரூட் மேல நம்ம தொங்க விடுற மாதிரி மேல நம்ம இது கொடுத்துருந்தோம். எல்லாமே யூபிவிசி நல்ல பைப்ஸ்ல தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்ம போடுற மெட்டீரியலும் நல்ல மெட்டீரியல் தான். அவங்களுக்கு அதே மாதிரி டிராகன் ஃப்ரூட்டோட கட்டிங்கும் நம்ம கொடுத்துருந்தோம் வைக்க சொல்லி. ஏன்னா நம்ம வீட்டுல வர டிராகன் ஃப்ரூட் அவ்வளவு சூப்பரா இருக்கும்ன்றதுனால நம்மளோட டிராகன் ஃப்ரூட் கட்டிங்கே அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் வைக்கிறதுக்கு. இந்த ஸ்டாண்டை பார்த்ததுமே என் ஒய்ஃபு நம்ம வீட்டுக்கும் டிராகன் ஃப்ரூட்டுக்கு இதே மாதிரி ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆனால் ஏற்கனவே நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுட்டதுனால இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டாண்டு பண்ணணும். சரி, ஓகே, நான் இதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஸ்டாண்டு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கூடிய சீக்கிரம் நம்ம அந்த ஸ்டாண்டையும் பண்ண போகிறோம். நான் அதை வீடியோவாக போடுறேன். 3வது ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டு இது 20 இன்ச்சஸ் பை 40 இன்ச்சஸ் லென்த்தில் நம்ம பண்ணியிருந்தோம். இதுவும் கொஞ்சம் பெரிய பாட் வைக்கிற மாதிரி. இதுல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நம்ம வெர்டிக்கலா ஒரு பந்தல் அமைகிற மாதிரி கொடுத்துருந்தோம். இதுல ஒரு சில சின்ன கொடி காய்கறிகள், பாவக்காய், அந்த மாதிரியான கொடிகளை ஏத்தி விடுறதுக்கு இதுல ஒரு பந்தல் டைப்ல கொடுத்துருந்தோம். இது வெர்டிக்கல் பந்தலா கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இதையும் நம்ம ஃபர்ஸ்ட் டைமா பண்ணியிருக்கிறோம். இதுவும் அந்த யூவி ரோப்ஸ் வச்சுதான் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம வெயில்ல வச்சாலும் ஒன்றும் ஆகாது. கடைசியா 4வது ஸ்டாண்டு, அது பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சஸ் பை 60 இன்ச்சஸ்ல ஒரு சிங்கிள் லேயர் ஸ்டாண்டா கொடுத்துருந்தோம். இதுலயும் பார்த்தீங்கன்னா பெரிய பார்ட்ஸ் முதற்கொண்டு வைக்கலாம், சின்ன பார்ட்ஸும் வச்சுக்கலாம். அவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வேணும் சிங்கிள் லேயர்லையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம இதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருந்தோம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ட்ரெயின் செல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் போடுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் செல் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 30 mm வித்துல தான் போடுறோம். ஏன்னா 20 mm நாங்கள் ஏற்கனவே வீட்டில் வாங்கி பண்ணி பார்த்தோம். பட் அது அவ்வளோ ஸ்ட்ராங்கு கிடையாது. அதனால தான் நாங்கள் 30 mm ப்ரிஃபர் பண்ணுறோம். 30 mm நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, லைஃப் நல்லா இருக்குது, டியூரபிலிட்டி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு கஸ்டமைஸ்டு ஸ்டாண்ட்ஸ் பண்ணணுமா, சின்ன இடத்துல பண்ணணுமா, நம்மளால பண்ண முடியும். எது நீங்கள் இன்டோரில் வைக்கிறதாகட்டும், இல்லை அவுட்டோரில் வைக்கிறதாகட்டும், இல்லை ஒரு பால்கனியில் வைக்கிறதாகட்டும், உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்க எங்ககிட்ட சொன்னீங்கன்னா, உங்ககிட்ட என்ன இடம் இருக்குது, அளவு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி தருவோம். நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு தேவையான ஸ்டாண்ட்ஸை செஞ்சு கொடுக்குறோம். கோயம்புத்தூரா இருக்கும் பட்சத்துல நாங்க இந்த ஸ்டாண்டை ஃப்ரீயாவே டெலிவர் பண்றோம். உங்க வீட்டுக்கு நீட்டா நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். வெளியூரா இருந்ததுன்னா கொரியர் பண்ணலாம். அதுக்கு ஆன சார்ஜஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.